ராகு கேது இந்த கிரகங்கள்லாம் தொடர்ந்துவா. காரணம் அப்பேற்பட்ட பக்திமான் ஆஞ்சநேயர். நம்ம தலையெழுத்த மாற்றக்கூடியதான ஒரு பவர் இந்த கலியுகத்துல யாருக்கு இருக்குன்னா ஆஞ்சநேயர் ஒருத்தருக்கு தான். கலியுக பிரம்மான்னு அவருக்கு ஒரு போஸ்டிங். பிரம்மாங்கிறது நான்முகனையும் குறிக்கும், போஸ்டிங்கையும் குறிக்கும். அதுல இந்த கலியுகத்துக்கு யார் பிரம்மான்னு ஆஞ்சநேயர் தான். அந்த ஆஞ்சநேயர் முன்னாடி நாம நிக்கிறோம். ஞானம், அறிவு, ஆற்றல், பணம், நல்ல மனையாள், நல்ல கணவன், நல்ல குழந்தைகள், நல்ல உயர்ந்த பதவிகள், நல்ல தர்ம காரியங்கள், நிறைய பக்தி, இதெல்லாம் நமக்கு ஆஞ்சநேயரை பார்த்தாலே ஒரு நிச்சயம் கிடைக்கும். பக்தியினால பல ஆயிரம் கண்களும், கருணையினால அந்த ஆஞ்சநேயருடைய கருணா விழிகளும் சங்கமிக்கிற இடத்திற்கு பேரு சன்னதின்னு பேரு. அது ஆஞ்சநேயரா இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் சன்னதின்னு சொல்லுவாங்க. வரவே பார்த்தேன் கண்ணிலேயே பேசிப்பான். அவளுக்கு வாட்ஸ்அப் நம்பரோ, ஃபேஸ்புக்கோ, ட்விட்டரோ அல்லது 10 நம்பரோ எதுவும் தேவையில்லை. கண்ணுனாலேயே சகலத்தையும் பேசிடுவோம். அப்பேற்பட்ட பவர் நம்ம விழிக்கு பகவான் கொடுத்துருக்கான். அழகு பார்க்கிற பார்வையில இருக்குன்னு பெரியவாழ்னா சொல்லுவான். ஒரு பொம்மை அழகா இருக்குன்னு நான் இன்னொருத்தவர்களுக்கு அது வேற விதமா தெரியும், அழகு இல்லாமல். ஆனா நாம் அதை அழகா பார்க்கிறோம், அதுதான் அழகு. சுவாமியை வேண்டிக்கோ. நேற்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் ஆஞ்சநேயருக்கு காத்தால் நடந்தது. சாயந்திரம் பிரம்மாண்டமான சீதா கல்யாணம் ஆஞ்சநேயர் ராமனுக்கும் சீதைக்கும் பண்ணி வச்சார். ஆஞ்சநேயருக்கு கும்பாபிஷேகம் பக்தாளாகிய நீங்க பண்ணி வச்சு நாம பண்ணினோம். நேரம் மாங்கல்யதாரணம் ஆரம்பமாச்சு. சரியா 6:45 பூப்பந்து விளையாட்டிலிருந்து, மாலை மாத்திலிருந்து, சீதைக்கும் ராமனுக்கும் மங்கள அக்ஷதை ஆரோகணத்திலிருந்து கோலாகலமான மகோத்சவம் நேற்றுக்கு நடந்தது. யாரெல்லாம் வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். பிரம்மாண்டமான வைபவம். 25 வருஷத்துக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் பண்ணிக்கிறார் கும்பாபிஷேகமும் இந்த சீதா கல்யாணமும். எதற்காக இதை பத்தி சொல்றேன்? அடுத்து நடக்கக்கூடிய எந்த ஒரு வைபவத்தையும் முதல்ல வர்ற கோவிலே நம்ம ஆஞ்சநேயர் கோவில் தான் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். நாளைய தினம் இன்றிலிருந்து 48 நாள் ஆஞ்சநேயருக்கு மண்டலாபிஷேகம், மண்டல பூஜை நடக்கிறது. இன்னைக்கு காலையில குளிர பால் அபிஷேகம் பண்ணிட்டார் ஆஞ்சநேயர். உங்கள ஒருத்தர் நாளைக்கு காத்தால 9 மணிக்கு அனுமாருக்கு பால் அபிஷேகம் சமர்ப்பணம் பண்றாங்க. அவசியம் எல்லாரும் தரிசனம் பண்ண நாளைக்கு வாங்குவோம். சுவாமி இந்த 48 நாள்ல ஒரு நாள் நாங்க ஆஞ்சநேயருக்கு மண்டலாபிஷேகம் சமர்ப்பணம் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். அவரவர்கள் சக்திக்கேற்ப இந்த வைபவத்துல பங்கேற்றுக்கலாம். அந்த போர்டு அழகா போட்டிருக்கீங்கன்னா எவ்வளவு நிதி ஆகுதுங்கிறது ஒரே நபர் பண்ணலாம், 4 பேர் சேர்ந்து பண்ணலாம். சுவாமி எங்களால இவ்வளவுதான் முடியும், என்ன பண்ண முடியும்? வடமாலை சாத்தலாம், ஆஞ்சநேயருக்கு மாலை சாத்தலாம், அனுமானுக்கு பட்டு சாத்தலாம். அபாமா சக்திக்கேற்ப இந்த மண்டல பூஜையில கடந்துட்டேனால் கும்பாபிஷேகம் செய்த பலனை ஹனுமான் நமக்கு அனுப்பலாம் என்றார். இப்போ கல்பூர ஹாரத்தி ஆக்குறது. குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தெல்லாம் ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிட்டு அழகா ஹாரத்தி எடுத்துக்கோ. ஆஞ்சநேயரை வேண்டிக்குங்கோ. தங்க மாம்பழமா நிற்கிறான் ஹனுமான். கேட்கும் வரத்தை கேட்ட நபருக்கு வாரி வழங்கின்றிருக்கார் நம்ம சிவாலமூர்த்தி ஆஞ்சநேயர். நாமக்கலுக்கு போய் தரிசனம் பண்ணின பலன், சுச்சீந்திரத்துக்கு போய் தரிசனம் பண்ணின பலன், இப்படி அநேக விஸ்வரூபம் அனுமார் பாதப்பட்ட ஸ்தலங்கள்ல மிச்ச 4 பேரை தரிசனம் பண்ண பலன ஆஞ்சநேயன் சின்னாலபதி அனுமார் ஒருத்தரே நமக்கு கொடுத்தார். பெருமாளை வேண்டிக்கோ. ஆரத்தி ஆக்குவோம். எத்ர ரகுநாதனி சமேத अंजलि श्री वेंकटेश्वर स्वामी सीता राम लक्ष्मण भरत शत्रुघ्न समेत अंजलि वरद आंजनेय स्वामी वर ब्रह्मणे नमः। ओम समस्त राज्योपचारां भक्तोपचारां तुलसीकार्चनं समर्पयामि। हरि ओम। அழகிய முன் மண்டபத்தினுள் அழகிய காட்சிகள். அங்கதன், ஜாம்பவந்தர், சுக்ரீவன்,
நீலன், சரஸ்வதி தாயார், ஜாம்பவந்தர், நலன், நீலன், மைந்தன். ஒவ்வொரு தூண்களிலும் ஆஞ்சநேயரின் நண்பர்களான ஒவ்வொருவர்களும் இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பங்காரம்மா வராகி அம்மன் அவதாரத்தில் அழகிய வடிவமாக காட்சியளிக்கிறார். கேட்கும் வரத்தை வராகி அம்மன் கொடுக்கின்றார். சின்னாளப்பட்டி மேகா சுந்தர் மீடியா யூடியூப் சேனல். ஸ்ரீ அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் திருக்கோவில் ஜூன் 28 சனிக்கிழமை 6:30 மணியளவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.